ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கொடைக்கானலோட 2வது டே விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையிலே வந்து எழுந்திரிச்சு ஒரு 10 மணிக்கெலாம் வந்து அத்தை வீட்டில் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து இந்த அந்த அவனுக்கு ஒன்று வந்து நின்று இந்த வியூலாம் பார்ப்போம்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே வந்து நின்று இந்த பழனி கோவிலோட அந்த தோற்றம், எழில்மிகு தோற்றம் வந்து தெரியுமா, அது வந்து ஒரு 4-5 லக்கில் வந்து நாங்கள் இது பண்ணோம். அந்த இடத்துல போய் நின்று பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே இந்த மிஸ்ட்டு வந்து எப்போ வருது எப்போ போகுது அப்படின்னே தெரில. அதுக்கப்புறம் இந்த வந்து தூண்பாறைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்துட்டோம். வந்தோடனே அந்த பாறை இருக்கிற இடம்லாம் தெரில, நல்லா வந்து அப்படியே மிஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே மறைச்சிருச்சு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்மளும் அப்படியே வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அங்கே வந்து இந்த ஒரு 3 ஞான சிலை இருந்தா, அதை வச்சு ஃபோட்டோன்னாலும் நிறைய மக்கள் கூட்டம். ஒரு ஃபோட்டோ கூட இங்கே வந்து நின்று எடுக்க முடியல, அந்தளவுக்கு வந்து க்ரௌடு அதிகமாக இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல நேச்சராக ஒரிஜினலாக இருந்துச்சுப்பா இந்த யானை ஃபோட்டோலாம் பார்க்குறதுக்கு. ஆத்திவி போய் யானைன்னு போய் பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தான், ஃபோட்டோவும் எடுக்க விட மாட்டேன்ட்டான். அப்படியே வந்து இந்த குணா குகை இருக்குல்ல, அங்கே வந்து கிளம்பிட்டோம். அங்கே வந்து இந்த பேய் வீடு எனக்கு வந்து நான் இது வரைக்கும் வந்து அந்த இது கேள்விப்பட்டதே இல்லை. எங்கள் ஆத்திவியப்பா வந்து எவ்வளோ சொல்லி புரிய வச்சாலும் எனக்கு வந்து அது புரிகிற மாதிரி தெரியல. நீங்கள் வந்து இன்னும் யாரெல்லாம் வந்து இது வந்து தெரியாத மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்படியே வந்து அந்த மரத்து வேரெல்லாம் அப்படியே நல்லா அப்படியே கம்பி மாதிரி நல்ல இதாக இருந்துச்சு. இங்கே வந்து நிறைய அந்த மங்கி தான் அவ்வளோ தெரிஞ்சிச்சு. எல்லாம் ஃபோன்லாம் வந்து பிடுங்கிட்டு ஒரு செல்ஃபி எடுத்தோம் அப்படின்னாலே வந்து அது இது பண்ணிக்கிட்டு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே பார்த்துட்டு வந்து கிளம்பிட்டோம். அந்த ஃபாரஸ்ட் ஏரியாலாம் இந்த ஆரஸ்பதி மரம் இருக்குல்ல, அப்படியே வந்து எப்படி அவ்வளோ அழகாக இருக்குது, அதெல்லாம் எவ்வளோ பெரிய மரமாக நல்லா இருந்துச்சு. அப்படியே வந்து எங்கள் அண்ணி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். எங்கள் அண்ணி ஊர் வந்து பூம்பாறையில் தான் இருக்குது. ஆத்திவி அப்பாவோட பெரியம்மா பொண்ணு அவங்க. அப்படியே இங்கே வந்து கிளம்பி வந்துட்டோம். வந்தோடனே நாங்கள் வந்து மேரேஜ் ஆகி அங்கே போனது இப்போ வந்து 4 பேராக வந்து அங்கே போயிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. போனோடனே வந்து அண்ணன் தம்பி எல்லோரும் வந்து இந்த ப்ளம்ஸ் பழம் அவங்க வீட்டில் இருக்கா, அதை வந்து எங்களுக்கெல்லாம் பறித்து கொடுத்துட்ருந்தாங்க. அவ்வளோ இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ணி வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த பூ, ரோஸ் பூ எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வந்து தம்பி வந்துருந்தாங்க கண்ணு ப்ளம்ஸ் பழம் பறித்து கொடுத்தான். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்ல இனிப்பாக இருந்தது. போன டைம் வந்து எங்களுக்கு ப்ளம்ஸ் பழம்லாம் கிடைக்கல. இந்த நிறைய பூ வெரைட்டியாக வந்து இங்கே இருக்குமா செடியெல்லாம், நான் எடுத்துகிட்டு வந்து தான் வைப்பேன். ஆனால் வந்து எல்லாமே வராது, வந்தாலும் அப்படியே கருகி போயிடும். நல்லா டிஃப்ரெண்ட்டாக வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இது வந்து இந்த வெங்காய கலர் வந்து செவந்தின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதிலே வந்து அடுக்கடுக்கான செவந்தி பூவும் வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து நாங்கள் எதுவுமே பறிக்கலை, செடி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலான்னு தான் இருந்தேன். ஆனால் அப்புறம் நம்ம வரத்துக்கு இன்னும் 2 நாள் ஆகுமா, அதனால வந்து செடி வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு பார்த்து ரசிச்சுட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து 2 பூ வந்து பறித்து மட்டும் வச்சுக்கிட்டேன். இது வந்து இந்த பூவெல்லாம் வந்து பேர் தெரியல, ஆனால் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ணி வீட்டில் வந்து இந்த பூண்டு வந்து நடுவாங்க, அந்த வேலை தான் இப்போதைக்கு வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஆத்திவி அப்பா வந்து பிள்ளைங்கள்ட்ட வந்து பேசி அவளை வந்து சாப்பிடவே மாட்டேன்டாங்க. அப்புறம் வந்து பிஸ்கட்டு இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துட்டு நல்லா இருந்துச்சுப்பா இந்த ப்ளம்ஸ் பழம். நீங்கள் யாரெல்லாம் வந்து ப்ளம்ஸ் பழம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பூ வந்து அப்படியே செடியிலேருந்து பறித்து சரி அப்படியே வந்து தலையில் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் எடுத்துட்டேன். தலையில் வச்சோடனே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த மரத்துக்கு பேர் வந்து அவக்கொடா. ஆனால் இப்போ வந்து சீசன் இல்லையா, எங்களுக்கு அவக்கொடா வந்து கிடைக்கல. அண்ணி வீட்டில் வந்து பூண்டு வந்து நட்டுருந்தாங்க. ஆற்று போய் அதுக்குள்ளே ஓடி எல்லாத்தையும் வந்து ஒடிச்சிக்கிறது நம்மளால தான் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாதே. நல்லா இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து நல்ல வியூ சூப்பராக இருந்துச்சு. அண்ணி வீடு வந்து கொஞ்சம் மட்டமான இதில் இருக்க மாதிரியே தெரியும், அதனால அங்கே வந்து கொஞ்சம் பயம் இல்லை. இவங்க தான் வந்து எங்கள் செல்ல அண்ணி. பாப்பா வந்து பூ பிடிங்கி வச்சு திரிஞ்சாலா, கூப்பிட்டதுக்கு போயிட்டானா. இன்றைக்கி ரொம்ப வந்து சேட்டை செய்யலை, நம்மக்கிட்ட தான் வந்து சேட்டையெல்லாம் செய்கிறது. அத்தைக்கிட்ட வந்து நல்லா கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தா.
அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நாங்கள் வந்து மேரேஜ் முடிச்சுட்டு வந்த கையோடு அப்புறம் வந்து இன்றைக்கி தான் போயிருக்கோமா, அதனால் அவங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு இனம் புரியாத சந்தோஷம். அப்புறம் வந்து இந்த மதுக்கு பேர் வந்து மரத்தக்காளின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதையும் வந்து 2 பறித்து கொடுத்தான தம்பி, அதையும் வந்து வச்சுக்கிட்டோம். இது வந்து அந்த பூண்டு வந்து அந்த உரிக்கிற மிஷினு, அது வந்து அவங்க இப்போ தான் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க வந்து லவ் பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சா, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதில் ஒன்று வந்து பிரிஞ்சு ஓடி போயிடுச்சு, இந்த எல்லோ கலரில் உள்ளது. அப்புறம் அப்படியே அண்ணி வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. என்னென்ன சாப்பாடுனா இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த வெங்காயத்தாள் இருக்குல்ல, அந்த வந்து சாம்பார், அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்து பொரியல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து அப்பளம், ரசம் எல்லாமே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. அவ்வளோ அழகாக இருந்துச்சா, அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வெளியில் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அப்புறம் வந்து அண்ணனும் தம்பியும் வந்து கேரட் வந்து எடுத்துகிட்ருக்காளா, சரி வீட்டுக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு தம்பியை மட்டும் அழைச்சிட்டு கேரட் எடுக்கிறதுக்காண்டி காட்டுக்கு போயிட்டாங்க. போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா நாங்கள் வந்து அப்படியே பேசிட்டு, அண்ணி வந்து டீ வச்சாங்களா, இஞ்சி டீ போட்டு சரி அப்படியே வந்து குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பாய், நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம்.